السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இறை நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பாசத்திற்கினிய தாய்மார்களே, இந்த புனிதமான இரவில் இறைமறையினுடைய எண்ணற்ற வசனங்கள், சில சூறாக்கள் இன்று நாம் அவதானிப்பதற்குரிய அருமையான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கிக் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அருமையான இறை தூதர்கள் நபிமார்களுடைய அந்த சங்கதிகளை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு சூறாவினுடைய வசனங்களை நாம் இன்று கேட்டிருக்கிறோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற நபிமார்களுடைய அந்த சங்கதிகளை அவன் பிரஸ்தாபிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஒரு வசனத்தில் அவன் சொல்லி காட்டுகிறான், வ தாவூத வ சுலைமான இத் யஹ்குமானி ஃபில் ஹர்தி இத் நகஷத் ஃபீஹி கனமுல் கௌம் வ குன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு வழக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த வழக்கினுடைய விஷயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவர் குறிப்பிட்ட காட்டுகிறான், ஒரு மனிதனுக்கு சொந்தமான விளை நிலம் இருக்கிறது. அதற்கு இன்னொரு மனிதனுடைய அவனுடைய ரணம் என்று சொல்லக்கூடிய சில கால்நடைகள் இந்த விளைச்சல் நிலத்திலே வந்து அனைத்து பயிர்களையும் அது புசித்து விட்டு நாசமாக்கி விட்டு சென்று விடுகிறது. உடனே அந்த மனிதன் இந்த வழக்கை, இந்த குற்றச்சாட்டை அன்றைய அரசராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கொண்டு வருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடனே பார்க்கிறார்கள், இந்த விளைநிலம் அந்த மனிதனுக்குரிய விளைநிலமாகிறது, நஷ்டப்பட்டு போய்விட்டது என்று விட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க என்று சொன்னா, எந்த ஒரு கால்நடை அவருடைய விளைநிலத்தை நாசம் பண்ணியதோ அந்த கால்நடை அல்லது கால்நடைகள் இந்த மனிதனுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. இவருடைய விளைநிலத்தை அது நாசப்படுத்தியதன் காரணத்தினாலே அந்த கால்நடைகள் முழுவதும் இவருக்கு சொந்தம் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கி விடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவன் இந்த ஆயத்திலே குறிப்பிட்ட காட்டுகிறான், இந்த தீர்ப்பை அவர்கள் வழங்குவதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இரு மனிதரும் என்ன செய்றாங்க, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு வெளியில வராங்க. அந்த மன்னருடைய தீர்ப்பாகிவிட்டது. அந்த நேரத்தில் அங்கே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். இவங்க கொண்டு போன இந்த விஷயங்கள், இந்த வழக்குகள் எல்லாத்தையும் அவதானிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனிதர் அந்த இரண்டு பேர்ட்ட கேட்கிறாங்க, என்ன தீர்ப்பு என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வயது 11, சின்னஞ்சிறு பிராயம். வரலாற்று தஃசீருடைய உலமாக்கள் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸினுடைய அந்த அடிப்படையிலே குறிப்பிடுகின்ற நேரத்தில் 11 வயது என்று குறிப்பிட்டு காட்டுறாங்க. உடனே அந்த சுலைமான் நபி சொல்றாங்க, நானா இருந்திருந்தால் வேறு மாதிரி நான் தீர்ப்பு வழங்கியிருப்பேன் என்று சொல்றாங்க. உடனே இந்த ஆட்டை இழந்தவர் இருக்கிறார் அல்லவா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஏன்னா அவருடைய எல்லா ஆடும் போயிடுச்சு. எந்த தீர்ப்பு வந்தாலும் கொஞ்சமாவது இவருக்கு எது கிடைக்கும், ஒரு பலம் கிடைக்கும் அல்லவா. எனவே திரும்பி என்ன செய்கிறார், உடனே சுலைமான் அவர்களை அழைத்துக் கொண்டு தாவூத் நபி எடுத்து சொல்றாங்க, உங்க மகன் இப்படி சொல்றாங்க. அந்த நேரத்தில் தாவூத் நபி கேட்கிறாங்க, சுலைமான் அவர்களே, மகன் தான், அவருடைய சிறப்புகள் எல்லாம் தன்னுடைய தந்தைக்கு தெரியும் அல்லவா, நீங்க எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க என்று சொன்னவுடன் இந்த சம்பவத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக எண்ணற்ற ரிவாயத்துகள் ஹதீஸ்ல வருது. இது நம்ம வரலாறு என்றோ ஒரு கதையின் அடைத்துவிடக்கூடாது. ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு. சுலைமான் நபி சொல்றாங்க, இந்த மனிதனுடைய அந்த கால்நடை இந்த விளைச்சி நிலத்தை நாசம் பண்ணியதன் காரணத்தினாலே இந்த கால்நடை முழுவதும் விளைச்சி நிலத்தின் சொந்தக்காரத்திலே தற்காலிகமாக இருக்க வேண்டும். இந்த விளைச்சல் நிலம் தற்காலிகமாக கால்நடை சொந்தக்காரத்திலே கொடுக்கப்பட வேண்டும். இந்த கால்நடையின் சொந்தக்காரன் இந்த விளைச்சல் நிலத்தை அவன் பயிரிட்டு பழைய நிலைக்கு, எந்த நிலையில் அந்த கால்நடை அதை நாசம் பண்ணுவதற்கு முன்னால் இருந்ததோ அந்த நிலை வரை அவன் அந்த பயிரிட்டை செய்ய வேண்டும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த கால்நடையின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா பிரயோஜனங்களும், பால், அவருடைய ரோமங்கள்,
அவருடைய எல்லா மன்ஃபாஅத்துகள் அனைத்தும் விளைச்சி நிலத்திற்கு சொந்தக்காரனுக்கு சேர்ந்துவிடும். எப்பொழுது அந்த விளைச்சி நிலம் சரியாக பயிரிடப்பட்டு அந்த இழப்பிற்கு முன்னால் உள்ள நிலையை அடைகிறதோ அப்பொழுது அந்த நிலத்திற்கு சொந்தக்காரன் அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆட்டிற்கு அந்த கால்நடைக்கு சொந்தக்காரன் அந்த கால்நடையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு அற்புதமான தீர்ப்பு. முழுவதுமாக அந்த ஆடை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே இவருக்கு இழந்துருது. அதுல ஒரு சரியான ஒரு ஜஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல இல்லையா? இருந்தாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த தீர்ப்பு, இது தீர்ப்பு தவறு ரைட் என்று சொல்றதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. உடனே தாவூத் நபி சொல்றாங்க இந்த தீர்ப்பு மிகச் சரியான ஒன்று என்று தன்னுடைய மகனுடைய தீர்ப்பை அங்கே ஸ்தாபிக்கிறார்கள். அங்கே அருகே பிரகடனப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபஃஹம்னாஹா சுலைமான். இதுதான் இங்கே நாம் குறிப்பிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த சின்னஞ்சிறு பிராயத்திலே சுலைமான் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபஹம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்ம் என்பது வேறு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்ம் என்பது கல்வி, அது ஏற்ற கல்வி. ஆனால் ஃபஹம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அல்லாஹ் தஆலா மிகவும் அபூர்வமாக இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். அதாவது அல்லம்னாஹு சுலைமான், நாம் சுலைமானுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லவில்லை. ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறார், பெயர்களை கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறார். ஆனால் ஞான தெளிவை கொடுத்ததாக சுலைமான் நபிக்கு சொல்கிறார். எனவேதான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபஹீமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞானவான் என்கிற ஒரு பெயர் உண்டு. ஃபஹீம் என்கிற பெயர் எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த பெயர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான பெயர் என்று ஆரிஃபீன்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தூதராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா பெயர்களும், அது நபியுல்லாஹ் இருக்கட்டும், ஹலீலாக இருக்கட்டும், எல்லா பெயர்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் சொந்தம். அவர்கள் பெயரிலிருந்து கொடுக்கப்படுவதாக சொல்கிறார்கள். எனவேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞானவான்கள் மத்தியிலே ஒரு பெயர் உண்டு. அது அல்லாஹ்வுடைய ஞானி ஃபஹீமுல்லாஹ் என்கிற பெயர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர். இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபஃஹம்னாஹா சுலைமான, சுலைமான் அவர்களுக்கு இந்த வழக்கினுடைய விஷயத்தில் நாம் தெளிவான ஒரு ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு வகுல்லன் ஆத்தைனா ஹுக்மன் வ இல்மா, அரசாட்சியை கொடுத்தோம் மற்றும் கல்வியை கொடுத்தோம். வஸஹர்னா மஅ தாவூதல் ஜிபால யுஸப்பிஹுன வத்-தைர வ குன்னா ஃபாயில்ங்கிற நீண்ட ஆயத்தை சொல்றான். தாவூத் நபிக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா இரும்புகள் எல்லாம் அது உருகக்கூடிய, இவங்க இறைமறை ஜபூருடைய வேதத்தை ஓதுவார்களே, ஆனால் இரும்பாகிறது உருகி விடுமா, அந்த அளவிற்கு ஆற்றல்கள். அதனை போன்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய ஆற்றல்கள் எல்லாம் நாம் கொடுத்தோம் என்று அவன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டக்கூடிய இந்த அற்புதமான விளக்கத்திற்கு இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதமான நிறைய செய்திகளை இங்கே தருகிறார்கள். இங்கே முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு தீர்ப்பு என்பது மிக நியாயமான ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நம்முடைய கரத்திலே பொறுப்பளிக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்திலும் கூட நாம் நீதமும் ஞானம் தவறவிடக்கூடாது. எனவேதான் சொல்லி காட்டப்படுகிறது, நீதிபதிகள் என்று சொல்லக்கூடிய தீர்மானிப்பவர்கள் மூன்று வகையாக இருக்கிறார்கள். குலாத்து தலாகும், முதல் உள்ளவர் அந்த மூன்றுல ஒருவர் மாத்திரம்தான் சுவனம் செல்கிறார், மற்ற இருவருமே நரகம் செல்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாம் காண்கிறோம். முதலாவது ஒரு நபர் எப்படி என்று சொன்னா, அவருக்கு ரெண்டு பேர் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்திலே கொண்டு வரப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இது ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டு அந்த இதெல்லாம் கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் ஒரு விஷயம் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். அந்த உண்மை தெரிந்து அந்த உண்மையை நீங்கள் உண்மையாக நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம், அந்த நீதிபதிக்கு சொர்க்கம். இன்னொரு மனிதர் இருக்கிறார், ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க, இவருக்கு ஒண்ணுமே அதை பத்தி தெரியாது. இவராக என்ன செய்கிறார், ஒரு கற்பனை செய்து தீர்ப்பு வழங்குகிறார். நியாயம் மீது அநியாயம் என்று தெரியாது. ஒருவேளை பொய் சொல்லக்கூடிய ஒருவன் சாதுரியமாக சொல்லியிருக்கலாம், பேச்சாற்றல் உறவனாக இருக்கலாம் இல்லையா, ஆனால் உண்மையை தெரியாமல் தீர்ப்பளித்து விடுகிறார், அவருக்கும் நரகம் இருக்கிறது. இன்னொரு மனிதருக்கு உண்மை தெரியும், அவர் உண்மைக்கு புறம்பானதாக தீர்ப்பளிக்கிறார், அவருக்கு நரகம் இருக்கிறது என்று நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. அதுவும் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட சம்பவம் தான். ரெண்டு பெண்மணி இருக்கிறாங்க, சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பெண்மணிக்கு ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு.
ஒரு ஓநாய் ஒரு சமயத்தை என்ன செஞ்சிருது, ஒரு குழந்தையை தூக்கிட்டு போயிரு. உடனே இந்த அது பெரியவள் சின்னவள் சொல்றான். ஒரு பெரிய பெரிய பெண், ஒரு பெண்மணி, மூத்த பெண்மணி, சிறிய பெண்மணி. இந்த பெரிய பெண்மணி இந்த இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு என்னோட குழந்தை தான் வாதிடுறான். நேராக இந்த வழக்கை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொண்டு வரும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தீர்ப்பு வழங்கிறாங்க. இந்த குழந்தையை பெரியவளுக்குள்ளதான் தீர்ப்பு வழங்கிறாங்க. சுலைமான் நபி சொல்றாங்க, நானாக இருந்தா வேற மாதிரி தீர்ப்பு வழங்கி இருப்பேன்னு சொல்றாங்க. எப்படி தீர்ப்பு வழங்குவீங்க? உடனே சொல்றாங்க, எல்லாரும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாளை கொண்டு வர சொல்றாங்க. ஏத்தினி சிக்கீனன், ஒரு வாளை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அறுக்க போகிறார்கள். குழந்தையை அறுக்க போகிற நேரத்தில் ஒரு தாய் சொல்கிறாள், இரஹமக்கல்லாஹ், சுலைமானவர்களே அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அது அவட குழந்தைதான், அவர் அந்த குழந்தையை வெட்டிடாதீங்கன்னு சொல்றான். அப்ப யாருடைய உள்ளம் துடிக்குது? ஒரு தாயுடைய உள்ளம் துடிக்குது. அந்த தாய் சிறியவள். உடனே சுலைமான் நபி சொல்றாங்க, இந்த குழந்தை சின்னவளுக்கு உள்ளதுதான், பெரியவளுக்கு உள்ளது இல்லை. ஏன்னா பெரியவளுக்கு அந்த துடிப்பு ஏற்பட இல்லையே என்று சொல்லி, இது போன்ற ஹிக்மத், இது போன்ற சமம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை வைத்து தீர்ப்பு வழங்க வேண்டும். நம்முடைய தீர்ப்புகளும் கூட, வாழ்க்கையிலும் கூட, குடும்பத்திலும் கூட நமக்கு முன்னால் வரக்கூடிய விஷயங்கள், அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை நிலைகளாக இருந்தாலும் சரி, தீர்ப்பு என்கிற வரை நேரத்தில் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான குணம் அல் அத்ல் என்று சொல்லக்கூடிய நீதம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நம் யாவர்களையும் ஆதில்களாகவும் உண்மை புரிந்தவர்களாகவும் நீதவான்களாகவும் அல்லாஹ் தஆலா சங்கமிக்க செய்து அவன் நல்லடியாக கூட்டத்தில் சங்கமிக்க செய்வானாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம்.